மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். கால்கடுக்க வங்கிகளில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஒரு 2000 ரூபாய் நமக்கு கிடைக்கிறதுலையே, சில்லறைகள் கிடைக்கிறதுலையே அவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. ரிசர்வ் வங்கி தொடர்ந்து 68 முறை தன்னுடைய கட்டுப்பாடுகளை அறிவிச்சிட்டே இருக்கிறாங்க, புதிய புதிய அறிவிப்புகள்லாம். ஆனால் சிலர்கிட்ட கத்தையாக எப்படி இவ்வளவு நோட்டுகள் போய் சேர்ந்தது, எங்கே தவறு நடக்கிறது அப்படின்ற கேள்வி ரொம்ப இயல்பாக எளிய மனிதர்களிடமே எழுப்பப்படுகிறது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பது வங்கி அதிகாரிகள். அவர்களை வைத்து தான் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. அதுவும் இல்லாமல் வங்கி அதிகாரிகள் பல நேரங்களில் இந்த பதுக்கல் பண ஒழிப்பு நடவடிக்கையை நீர்த்தி போக வச்சிருக்கிறாங்க. அந்த கைமாற்றல்ல வங்கி அதிகாரிகளின் பங்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இது பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பு திரு தாமஸ் பிராங்கோ அவர்கள், வணக்கம். மாநில செயற்குழு உறுப்பினர் பாஜக பொருளாதார நிபுணரும் கூட திரு ராமசுப்ரமணியன் அவர்கள், வணக்கம். வங்கி மேலாளர் திருமதி உஷா அவர்கள், வணக்கம். தாமஸ் பிராங்கோ, உங்களிடமிருந்தே ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னு இந்த விவாதத்தினுடைய மையம் என்பதே வங்கி அதிகாரிகளால் தான் இந்த திட்டமே நீர்த்து போச்சு அப்படின்ற குற்றச்சாட்டு தான் இந்த விவாதத்தினுடைய மையம். ஆனால் அதற்கு முன்பாக என்னுடைய முதல் கேள்வியாக, அவங்க அறிவிச்சாங்க டிசம்பர் 30 வரைக்கும் தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆனால் அதற்குள் வங்கி அதிகாரிகள், உங்கள் கூட்டமைப்பு நிறைய நெருக்கடி இருக்குன்றீங்க, நிறைய கோரிக்கைகள்லாம் வைக்கிறீங்க. இன்னும் ஒரு வாரம் உங்களால் பொறுத்துக்க முடியாதா? முதலாவதாக இந்த அறிவிப்பு வெளியிட்டதும் அதை ஆதரிக்கின்றோம், அதற்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்கின்றோம் என்பதை நாங்கள் பகிரங்கமாக அறிவித்தோம். ஆனால் நாள் போக போக நெருக்கடி அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. ரிசர்வ் பேங்க்ல இருந்து போதுமான அளவுக்கு பணம் கொடுக்கல, போதுமான பணம் பொதுத்துறை வங்கிகளுக்கு போய் சேரல, தனியார் வங்கிகளுக்கு கூடுதலாக போய் சேருது. ஒவ்வொரு வங்கியிலையும் 24,000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த 24,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு காசு வங்கிக்கு சேர்றது. அப்படி வரும்போது நம்ம அதுக்கு பதிலாக 2,000 ரூபா வச்சு கொடுத்தா 12 பேருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு குறைத்து கொடுக்கும்போது மக்களுக்கு கோபம் வருது. இதில் வங்கிகளுக்கு ஏராளமான சிக்கல்கள். ஒன்று, எங்களுடைய வேற எந்த வேலையும் நடக்கலை, கடன் கொடுக்கறது நடக்கலை, வராக்கடனை வசூல் பண்ணுறது நடக்கலை, இரவு பகலாக இந்த வேலையை செய்துட்டு இருக்கோம். டெய்லி எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 32 பேங்க்குகளுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் காலையில் போய் ரிசர்வ் பேங்க்ல கியூவில் நிற்கிறாங்க. தயவு செய்து எங்களுக்கு கொஞ்சம் கூட பணம் கொடுங்க. அதை வாங்கி இன்னொரு கியூவில் நின்றுட்டு இருக்கிறீங்க. ஆமாம், ரிசர்வ் பேங்க் அங்கே போய் கியூவில் நின்றுட்டு. ஓஹோ, அங்கே போதுமான பணம் கிடைக்காததுனால கிளையில் பிரச்சனை வரும். இதுக்கு இடையில விதிமுறைகள் கொண்டு வந்தாங்களே, நீங்கள் கூட சொன்னீங்க 68 விதிமுறைகள் அப்பப்போ கொண்டு வந்திருக்காங்க. குழப்பமான ஆர்டர்ஸ். இடையில சொன்னாங்க திடீர்னு கையில் மை வைக்கணும்னாங்க. மை எங்கே வாங்குறதுன்னே தெரியாது, எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் அது தெரியும். நாங்கள் போய் கடையாக இந்த டோபி பயன்படுத்தக்கூடிய இங்கே தேடி அலைஞ்சோம். 5 நாள் ஆச்சு எங்களுக்கு பெங்களூர்ல இருந்து இங்கு சேர்றதுக்கு. திடீர்னு இன்னொரு நாள் 5,000 ரூபாய் அதுக்கு மேலே யாராவது கொடுக்கணும்னு கணக்கில் போடணும்னு வந்தால் கூட 2 வங்கி அதிகாரிகள் அதை வெரிஃபை பண்ணி அது கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணி எங்களுக்கு என்ன பயிற்சி கொடுத்துருக்கிறார்கள். நாங்கள் சிபிஐயில் வேலை செய்தோமா, இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்தோமா, எங்களை நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்தீங்க, ஏன் இந்த பணத்துக்கு. இப்போ நீங்கள் ஒரு கடன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வங்கி கடன் கொடுக்குறப்ப ஒரு என்கொயரி பண்ணுறீங்கல்ல, அது மாதிரி இது கிடையாதா? அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஏற்கனவே மக்கள் கோவத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் 2 வங்கி அதிகாரிகள்ன்றதுக்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 வங்கி கிளைகளில் ஒரு அதிகாரி தான் இருக்கார். இது ரிசர்வ் பேங்க்கும் தெரியும். இப்போ 2வது அதிகாரிக்கு நீங்கள் எங்கே போவீங்க? இது ஒரு பிரச்சனை. 2வது போய் நீங்கள் கேட்கும்போது ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர், ஒரு பொருளாதார நிபுணர் அழகாக எழுதி கொடுத்திருந்தார், நான் இந்த பாரத பிரதமரின் வாக்கை நம்பினேன், அதனால் பொறுத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நான் அக்செப்ட் பண்ணுறதா இல்லையான்றதுக்கு எனக்கு என்ன பவர் இருக்கு? அதே மாதிரி அவர் சொல்றாரு, எனக்கு வீட்டில் ஒரு அவசரத்துக்காக வச்சிருந்த பணம் என் ஒய்ஃப் வச்சுக்கிட்டு இருந்தா, இப்போதான் அதை கொடுத்தான்னு சொல்றாரு. இதெல்லாம் நான் வெரிஃபை பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நாங்கள் இதில் போராட்டம்னு போனது 2 காரணங்களுக்காக. ஒன்று, ரிசர்வ் வங்கி போதுமான அளவு எங்களுக்கு பணத்தை தர வேண்டும்.
தனியார் வங்கிகளுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது, பொதுத்துறை வங்கி எந்த பேங்கில் கூடுதல் கணக்கு இருக்கோ அவங்களுக்கு கூடுதல் பணம் கொடுக்கணுன்றது. ரெண்டாவது, இந்த விதிமுறையை தளர்த்து சொன்னோம், இன்னைக்கு தளர்த்திட்டாங்க. இந்த 5000 ரூபாய்க்கு மேல வெரிஃபை இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் பல நெருக்கடிகள் இருப்பதாக நீங்க சொல்றீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தானே, டிசம்பர் 30 முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுவரை பொறுத்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த வாக்குறுதின்றது டிசம்பர் 30 வரைக்கும் பொறுத்திருங்கன்னு சொன்னாங்க. அந்த தாக்குதல் மக்களுடைய கோபமெல்லாம் வங்கியை நோக்கி திருப்பி விடுவதற்கான முயற்சி செய்யும் போது நீங்க ஒரு நாய் கூட அடிக்க போனீங்கன்னா எதிர்த்து நிற்கும். அதே மாதிரிதான் எங்கள் மீது தாக்குதல்கள். நிதி அமைச்சகத்திலிருந்து திடீர்னு சொல்றாங்க 27 பொதுத்துறை அதிகாரிகள் மீது சஸ்பென்ஷன் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி. உண்மை இல்லை அது. அந்த 27 பேரும் பொதுத்துறை வங்கியில கிடையாது. என்னட்டு பட்டியல் இருக்கு. அதுல 10 பேர் தான் பொதுத்துறை வங்கியில வேலை செய்துட்டு இருந்தவங்க அன்னைக்கு டேட்ல. தனியார் வங்கியில சஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் சேர்த்து திடீர்னு ஒரு அறிவிக்கை. உடனே மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இவங்க தான் ஏதோ தப்பு பண்றாங்க அப்படின்னு அந்த கோபம் திருப்பி விடப்படுகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். மற்றொரு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் சி ராமன் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட இந்த பிரச்சனை வங்கி அதிகாரிகளுக்கு பெரிய ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கு. மக்கள் திட்டுறாங்க, எங்களுக்கு 24,000 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீ ஏன் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதை தாண்டி ரிசர்வ் பேங்கினுடைய அறிவிக்கையிலேயே கொஞ்ச நாள்லேயே அவங்க சொல்லிட்டாங்க, போதுமான அளவு பணம்லாம் இருக்கு, யாரும் பதட்டம் அடைய தேவையில்லை அப்படின்னு. ஆனால் அவர் சொல்கிறார், நாங்கள் போய் கியூவில் நின்றுட்டு இருக்கிறோம், அது யாருக்கு தெரியும்ன்றாருல்ல. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரு லைட் ட்ரைவிங்கில் நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமானது, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப கஷ்டப்படுறதுங்கிறது பாஜக சார்பில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளில் பேசுகிறதுல ரொம்ப சிரமம்லாம் இருக்குது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பிகாஸ் பிரைம் மினிஸ்டர் சொல்லுகிறார், இது நல்ல மிக அருமையான திட்டம், அதனால் நல்ல மிகப்பெரிய அளவுக்கு பலன் வரப்போகுது. ரெண்டு வேடிக்கையாக சொல்கிறதுக்கு நான் என்னென்னா, நேற்றுக்கு என்னுடைய காருக்கு பெட்ரோல் போட்டு வர சொல்லி அனுப்பினேன். அந்த பெட்ரோல் பங்க்கு அந்த ஓனர் சொல்கிறாரான், ஏன் உங்கள் ஆள் தான் எப்போ பார்த்தாலும் போய் பேசிட்டு இருக்காரு, இதுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு அவர் சொல்கிறார். அதே என் டிரைவர் சொல்கிறார். அதேமாரி இன்றைக்கி பேங்க்கில் போய் ஒரு கொஞ்சம் பணம் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டாஃப் அனுப்பிச்சா, அங்கே இருக்கிற லைனில் நிற்கிறேன், என்னங்க உங்கள் சார் இப்படியே பேசிகிட்டு இருக்காரு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீங்களும் நம்ம லைனில் நிற்கிறீங்க, நானும் லைனில் நிற்கிறேன், எவ்வளோ கஷ்டம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது லைட் ட்ரைவிங். ஐ மீன் ஐ டோன்ட் ஜஸ்ட் ஒரு விளையாட்டுக்காக ஒரு சீரியஸாக நான் பேசலை, ஒரு வேடிக்கையாக சொல்கிறேன். எஸ், எல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றன, ஆனால் இதெல்லாம் சரியாக போயிடும். நாம் ஒரே பெசிமிஸ்டிக்காக இது சரியாக போகாதுன்னா டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி பாசிட்டிவ். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ரெண்டாவது, லெட் மீ பி வெரி ஆனஸ்ட். ஒரு விஷயத்தை பற்றி நான் முதல்ல வங்கி அதிகாரின்னு அவங்க வந்திருக்காங்க, அதேமாதிரி இவர் ஹீ இஸ் ரெப்ரசன்டிங் த பேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 99% ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் ஆர் வெரி வெரி ஆனஸ்ட். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்களுக்கு இருங்க ப்ளீஸ். இல்லை, அடுத்த சுற்றுல நம்ம அதை விரிவாக நீங்கள் அதை கேட்கறதுனால நான் அடுத்த ஏன்னா 3 கேள்வி கேட்குறீங்க. இல்லை, அதில் 2வது சுற்றுல நான் அந்த கேள்வியை வைக்கிறேன். என்னுடைய கேள்வி, வங்கி அதிகாரிகள் வங்கி ஊழியர்கள்லாம் ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிறது. திரு தாமஸ் பிராங்கோ அவர்களினுடைய கோரிக்கையிலேயே நாங்கள் சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறோம், அதை ரிசர்வ் பேங்க்கும் கண்டுக்கல, மத்திய அரசும் கண்டுக்கலன்னு சொல்கிறேன். எக்ஸாக்ட்லி, இதைத்தான் நான் சொல்ல வரேன். ஏன் அப்படி இல்லை, அதுதான் நான் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொல்கிறேங்கிறது முதல்ல உள்வாங்கிங்க நீங்கள். இப்போ மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணது பர்ஃபெக்ட் ஸ்கீம் அது. அதனால் டெஃபினட்டாக பாசிட்டிவாக இன்னொரு ஒரு மாதத்துலேயே நீங்கள் அதாவது வர பட்ஜெட் இருக்கேன், அதுலேயே யூ ஆர் கோயிங் டு see the impact. பாசிட்டிவாக எவ்வளோ வரப்போகின்றது என்பதை நீங்கள் நாம் எல்லாருமே பார்க்க போகின்றோம். இல்லை, அது இம்பாக்ட் வங்கி ஊழியர்களுக்கு என்ன இருக்கு. அதனால தான் இப்போ ஒரு இது நாம் ஏன் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறோன்னா, ஒரு மத்திய அரசு என்ன செய்யணும், மத்திய அரசு ஹேஸ் given a directive to the ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னென்ன செய்யணும், அவங்க எல்லாத்தையும் கன்சல்டேஷன் பண்ணி தான் இந்த ஸ்கீமையே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த அட்டானமஸ் பாடி என்பது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கி அவங்க இஷ்டத்துக்கு இந்த 5000 ரூபாய் அப்படின்னு அது சொன்னது, அந்த திஸ் இஸ் அ சீலிங் சொன்னது யார்? பிரைம் மினிஸ்டர் சொல்ல சொன்னாரா? கிடையாது. இவங்களா எதையோ ஒரு தனக்கு தானாக ஒரு நோட்டிஃபிகேஷனை போட்டுவிட்டு அதை பின்னாடி வித்ட்ரா பண்ணுறது. இதை நான் ஐ வாஸ் சப்ஜெக்ட், இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. என்றைக்கு அந்த வந்ததோ இது ரொம்ப தப்பானது. பீப்புள் ஆர் புட் டு லாட் ஆஃப் இன்கன்வீனியன்ஸ். பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்கார், அவர் உங்கள் பணம் உங்கள் கையில் இருக்குது, பேங்க்கில் போடலான்னு சொல்கிறது. இது ஏன் இந்த ரிசர்வ் பேங்க் இப்படிலாம் பண்ணுகின்றார்கள் என்பதை சொன்னாங்க. ஆனால் 50 நாளுன்ற வாக்குறுதி யார் கொடுத்தது?
இன்னும் ஒரு வாரங்களிலே பிரச்சனை வந்து சரியாகிவிடும்ன்ற வாக்குறுதியை யார் கொடுத்தது? அந்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? இதை கேளுங்க, அதுதான் நான் சொல்றேன். நம்மகிட்ட பர்டிகுலர்லி தமிழ்நாட்டை பற்றி பேசும்பொழுது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு அரசாங்கம் சொல்லிடுதுன்னா அதை மற்றவங்களாம் எல்லாருமே அவங்கள்ட்ட கேட்டு தான் சொல்லணும், அவங்கள்ட்ட தான் கேட்டு, அதெல்லாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் அ டிசிஷன். அதை வந்து யாருக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க ரெக்கமெண்ட் பண்ண பிறகு தான் இந்த டிமானிட்டைசேஷனே வந்திருக்கின்றது. அதை தான் பிரைம் மினிஸ்டர் நீங்கள் 8ஆம் தேதி சொல்லுகின்றார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதில் பிரச்சனை இருக்குது. அது யார் சார் பண்ணணும்? நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பிரைம் மினிஸ்டர் வந்து வேணும், அங்கே எல்லா இடத்துக்கும் போகணும். ஒரு நிமிஷம், அதனால எல்லாத்தையும் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் பண்ணுங்க. இட் இஸ் இம்பாசிபிள். Why the Reserve Bank of India is creating so much of problem, and there are a lot of black sheep in the banks. இதான் முக்கியமான ப்ராப்ளம். அதுல ஒண்ணு சந்தேகம் கிடையாது. திரு சுமன் சி ராமன் அவர்கள்ட்ட அடுத்த சுற்றுல வங்கி அதிகாரிகள் எப்படி செயல்பட்டிருக்கான்றதை நம்ம பேசுவோம். ஆனா பேங்க் எம்ப்ளாயிஸ், வங்கி அதிகாரிகள் எங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்கு அப்படின்றாங்க. திரு ராமசுப்ரமணியன் சொல்றார் அது உண்மைதான், ஆனா பிரச்சனை ரிசர்வ் பேங்க்லன்னு சொல்றாரு. இல்ல, அதாவது இந்த பிரச்சனை அடிப்படையாக இந்த டிமானிட்டைசேஷனை யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க? திரு ராமசுப்ரமணியன் சொன்னது போல ரிசர்வ் பேங்க் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ரெக்கமெண்டேஷன் மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசு அரை மணி நேரம் கழிச்சு அவங்க அறிவிக்கிறாங்க. இவங்க இந்த ரிசர்வ் பேங்க் ஆளுநர்கிட்ட எவ்வளோ நோட்டு அடிச்சிருக்காங்க, எவ்வளோ ஸ்பேர் கெப்பாசிட்டி இருக்குது, இதெல்லாம் தெரியாமல் எந்த அடிப்படையில் இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் உண்மையாகவே இந்த சொதப்பலுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி அதுக்கு ஏற்கனவே ஒரு செய்தி இருந்தது, ரகுராம் ராஜனை கேட்டாங்க, அவரை ஒத்துக்கலை அப்படின்ட்டு. அதனால தான் அவர் டேர்ம் வந்து அதுவும் ஒரு காரணம். அவர் டேர்ம் முடிஞ்ச பிறகு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம அவர் அனுப்பிட்டு இந்த உர்ஜித் பட்டேலை கொண்டு வந்தாங்க. நீங்கள் ஒரு இவ்வளோ இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை நீங்கள் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்னு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க மத்திய அரசுக்கு. இவர் வந்து ஒரு உண்மையான ஒரு நாட்டுக்காக அவர் வேலை செஞ்சார்னா அவர் என்ன செஞ்சிருக்கணும்? இல்லைங்க, இதுக்கு வந்து நாம் இப்பொழுது தயாராக இல்லை, 6 மாதம் டைம் கொடுங்க, ரிசர்வ் வங்கி இது தயார் செஞ்சுக்கிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம், நீங்கள் பண்ணுங்க. எதையுமே தயார் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு இப்போ இன்னைக்கு வர செய்தி பிரகாரம் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இந்த நோட்டு பற்றாக்குறை தொடர்ந்து இருக்க போகுதுங்கிறது செய்தி வருது. அந்த அடிப்படையில் எந்த அடிப்படையில் ரிசர்வ் பேங்க் அப்ரூவல் கொடுத்தாங்க? ரிசர்வ் வங்கிங்கிறது வந்து ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு, அது வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிடையாது. எக்ஸாக்ட்லி. அதை வந்து ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக மாற்றி அந்த இவ்வளவு ஆண்டு காலமாக ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரமான செயல்படும் ஒரு அமைப்புங்கிற அந்த ரெப்புடேஷனை எல்லாம் 3 மாசத்துல நாசமா போகிட்டாரு இந்த உர்ஜித் பட்டேல். நிச்சயமா இந்த ஃபெயிலியருக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ரிசர்வ் வங்கி என்று மாற்று கருத்து இல்லை. அரசினுடைய ரோலுங்க எதுவுமே இல்ல. அரசினுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு எதுவுமே பிரதமர் வந்து ஒரு நல்ல எண்ணத்திலேயே எடுத்திருக்கலாம். அது எண்ணம், அது வந்து என்ன நடக்கும், அது பொலிட்டிக்கல் பாப்புலாரிட்டிக்கு பண்ணாரா இல்ல உண்மையாகவே இது கருப்பு பணம் ஒழியும்னு நினைச்சு பண்ணாரா, அது வேற, அது தனி விவாதம். ஆனால் அடிப்படையாக எங்க உங்களுக்கு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கு? யாரு சொல்லணும், ஐயா நோட்டு இல்லை, நாளைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும், 7 மாசத்துக்கு மக்கள் டெய்லி போய் கியூல நிற்கிற ஒரு சூழல் வரும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும், தயவு செய்து இந்த காலகட்டத்தில் எங்கள் மேல் நிர்பந்திக்காதீங்க, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, நோட் கெப்பாசிட்டி பிரிண்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். யார் சொல்ல வேண்டியது? பிரதமருக்கு தெரியுமா எவ்வளோ நோட் அடிக்கிறாங்க டெய்லி பேசிஸ்ல? திரு சுமன் சி ராமன் சொன்ன தர்க்கத்தின் அடிப்படையில் என் கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை பிரதமருக்கே தெரியல அப்படின்னா, இன்னைக்கு நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பேசுறார், இங்க இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் வந்து பேசுறாங்க, வங்கி அதிகாரிகள் தப்பு செஞ்சா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஒன்று நீங்க ஒத்துக்குங்க, நாங்க அவசர கதியில் ரிசர்வ் பேங்க் அவங்க சொன்னதை கேட்டுட்டு இதை நாங்க அறிவிச்சிட்டோன்னு ஒன்று ஒத்துக்குங்க, இல்லை இது மாதிரி தவறு செய்தவர்களின் மீது தண்டனை கொடுங்க, கடுமையான நடவடிக்கை எடுங்க. ஒரு வங்கி அதிகாரிகள் மீது காமிக்கிற கோபத்தை நேரம் நீங்க ஒத்துக்கணும்ல, அப்படி யாருமே ஒத்துக்கலையே. ஒருவேளை நீங்க தான் ஒத்துக்கிறீங்க திரு ராமசுப்ரமணியன். இல்ல நான் வந்து என்ன சொன்னேன்னா, அவர் வேற யாருமே ஒத்துக்கல சார், ஒரே டெல்லியில யாருமே ஒத்துக்கல. இல்ல, நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லுகின்றேன். இந்த மறுபடியும் நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே பேசுகிறேன். ஏதாவது ஒரு ஸ்கீம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஏதோ விதத்தில் பாதிச்சுதுன்னா இந்த டிமானிட்டைசேஷன் 130 கோடி மக்களுக்கும் ஏதோ விதத்தில் பாதிப்பு ஏற்படுத்தின, இதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் எனிபடி வில் அக்செப்ட். நான் பேசுகிறது மாதிரி மற்றவங்க பேசுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஐ வுட் லைக் டு பி வெரி வெரி ஆனஸ்ட் இன் மை எக்ஸ்பிரஷன். அது ஒரு விஷயம். ரெண்டாவதாக, நாம் ஏன் இப்படிலாம் பேசுகிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சுன்னா அவர் அழகாக சொன்னார், இட் இஸ் அன் அட்டானமஸ் பாடி ஆர்பிஐ. அந்த ஆர்பிஐல சரியா நடக்கணும், சரியா நடக்கலைங்கிறது அவங்க சொல்லணும் சார். அவங்க சொல்லல சார், அது தெரிஞ்சிருச்சு. ஒரு டிபார்ட்மெண்டா அந்த கவர்னர் செயல்பட்டது
அந்த அந்த அமைப்புக்கே வந்து ஒரு ஒரு தலைகுனிவு சார், இதுக்காக நீங்க பேச- அக்கௌண்டபிலிட்டி ஒரு இல்ல. second. யாரு பொறுப்பு? இவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது. கெப்பாசிட்டி பிளானிங் இல்லாமல் இருந்திருக்கிறது. தப்பு சைஸ்ல நோட்டு வரும்னு அவங்களுக்கு தெரியாது. ஏடிஎம் இதெல்லாம் யாருமே பொறுப்பு இல்லையா? யாராவது ஒரு பொறுப்பு ஆனால் இல்லையா? சுமன் சி ராமன் இப்போ அவரு ஒரு கட்சியை சார்ந்தவர், அதனால அவருக்கு கூட சில நெருக்கடிகள் இருக்கலாம். நான் உங்களிடம் கேட்பது, இன்னைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, இன்னும் நம்பிக்கையை தான் கொடுத்துட்டு இருக்கிறார். ஏதாவது ஒரு இடத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது, நம்ம இது பத்தி பேசுவோம்னு கூட அவர் பேசலையே. அதுதான் அதாவது இந்த டிமானிட்டைசேஷன் எக்ஸசைஸே வந்து நம்ம பல விவாதங்கள்ல பேசியிருக்கோம். அது வந்து ஏன் அது ஒரு தவறான பெரிய அளவில் எதிர்பார்த்த வந்து அந்த ரிசல்ட் வந்து வரப்போறது இல்லைங்கிறத பத்தி பலமுறை பேசியிருக்கிறோம். பிரதமர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த முடிவு சரியா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பிஐ கவர்னர்ஸ் வந்து அவங்க கிட்ட கெப்பாசிட்டி இல்லைன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துருக்க கூடாது. ரெண்டாவது, அவங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா கூட அரசு கேட்டிருக்கணும், ஐயா இந்த மாதிரி பிரச்சனை வருமா, எவ்வளவு நோட்டு வச்சிருக்கீங்க, எவ்வளவு நாள்ல இந்த பற்றாக்குறையை உங்களால தீர்க்க முடியும், அரசு கேட்டிருக்கணும். ரெண்டுமே checks and balances இல்லை. competent authority in this? இது RBI. இருங்க, நான் இன்னொரு முக்கியமான அப்ப விஷயம் அவர் மேல நடவடிக்கை எடுங்க சார். சார், அது அவர் மேல நடவடிக்கை எடுங்க. ராஜினாமா பண்ண சொல்லுங்க. இப்ப இத பாருங்க, எடுத்தங்க தான் இந்த சமயத்துல எல்லாம் பண்ண முடியாது சார். ஏன்? ஒரு இன்னொரு விஷயம் நான் இல்ல சொல்றேன், சார். ஒரு செகண்ட் நான் சொல்றேன். இதுல வந்து டெஃபினட்டா ஒரு நாளைக்கு 62 இன்னும் வேடிக்கையா சொல்லணும்னா 62 தடவை அவர் நோட்டிபிகேஷன் போட்டாருன்னா கிட்டத்தட்ட 62 தடவை இதையே நான் பேசியிருக்கேன் வேரியஸ் டெலிவிஷன் சேனல்ஸ் சார். ஏன்னா திருப்பி அவர் என்ன புதுசா இது வந்து சார், நீங்க இன்னும் சரி பண்ற மாதிரியே தெரியலையே மத்திய அரசு. இல்ல சார், சார் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, 5000 ரூபாய்க்கு மேல போடக்கூடாதுன்னு இது சாதாரண அவர் நண்பர் சொன்னார். கரெக்டா இப்ப வந்து சார், இது சாதாரண சார், தவறா? நீங்க சார், சொல்ற 62 அறிக்கைகள் சார், நீங்க தொடர்ந்து ரிசர்வ் வங்கியில இருந்து வந்துட்டே இருக்கு. அரே மிஸ்டர் விஜயன், you have to listen to me. நானே இங்க சொன்னேன் நீங்க 5000 ரூபாய்க்கு அது மாதிரி எல்லாம் பண்ண கூடாதுன்னு நான் சொன்னேன். மோடி சொன்னாரா? சார், அருண் ஜேட்லி சொன்னாரா? இததான் நீங்க இதை பத்தி பேசுகிறாரா? பேசுறதுனால தான் வருது இது. நீங்க இங்க பேசுறதுக்கு இப்படிப்பட்ட பேச்சுக்கு காரணமே தமிழ்நாடு தான். ஏன்னா அம்மா சொன்னாங்க, இதை செஞ்சாங்க, இதை அம்மாட்ட எடுத்து, அது மாதிரி இங்க ஒரு கலாச்சாரம் வந்தாச்சு. மோடி வந்து எல்லாத்துக்கும் இந்த திருப்பி இங்க வரணும்னு சொன்னா எல்லாத்துக்கும் ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர் தான், பேங்க்ல இருக்கிற அபிஷியல் அவர் தான், பேங்க் மேனேஜர் அவர் தான், எல்லாம் அவர் தான் இருக்கணும்னு சொன்னா என்ன? இல்ல, நாங்க எதிர்பார்க்கல சார். ஆனா என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், அன்று இரவு மோடி அவர்களினுடைய துல்லிய தாக்குதல் தான் நம்ம பேசணும். எல்லா கிரெடிட்டையும் இப்ப எங்களுக்கு விஜய் ஒரு பாயிண்ட் அன்னைக்கு நைட் அந்த 5000 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் வந்த அன்னைக்கு இரவு அருண் ஜேட்லி அதை பத்தி பேசி ஒரு கிளாரிபிகேஷன் கூட கொடுத்தாரு. அது ரிசர்வ் பேங்கினுடைய நோட்டிபிகேஷனுக்கு நேர் மாறாக இருந்தது. ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, ஒரு வாட்டி போட்டீங்கன்னா அதை பத்தி கேட்க மாட்டாங்க கேள்வி, ரெண்டாவது வாட்டி திருப்பி நீங்க டெபாசிட் பண்ண போனீங்கன்னா தான் உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு. ஆர்பிஐ நோட்டிபிகேஷன்ல அது இல்ல. சோ அரசுக்கும் ரிசர்வ் பேங்குக்கும் கம்யூனிகேஷன் சேனலும் சரியா இல்ல. திரு தாமஸ் பிராங் அவர்கிட்ட ரொம்ப ஆக்வர்ட் சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டதுங்கிறது ஆர்பிஐ. அதுல தாமஸ் பிராங் அவர்கள்ட்ட இங்கதான் நம்ம தான் தமிழ் ஊடகத்துல தான் கிட்டத்தட்ட பிரச்சனை இருக்குன்னு ஒத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் பிரதமரினுடைய பேச்சுக்களிலேயோ டெல்லி ஆங்கில ஊடகங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினர் பேசின மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று தெரிகிறது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் பிரச்சனை. அங்க கவர்னர் பிரச்சனை பண்ணியிருக்கிறார். இதுல திரு மோடி அவர்கள் பலிகடாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற வாதத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் இந்த அறிவிப்பு வந்த 7வது நாள் டெல்லியில் கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது நான் சொன்னது என்னன்னு சொன்னால், பாரத பிரதமர் ஒரு பொருளாதார நிபுணர் அல்ல, திரு அருண் ஜேட்லி ஒரு பொருளாதார நிபுணர் அல்ல, ஆர்பிஐயில் கவர்னராக இருக்கக்கூடியவர், ஏற்கனவே 5 வருடம் டெப்யூட்டி கவர்னராக இருந்தவர், மானிட்டரி பாலிசியை கண்காணித்தவர், அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும், அவர் சொல்லியிருக்க வேண்டும். எனவே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அன்னைக்கு பேசினேன். அது பல பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தியாகவே வந்தது. ரிசர்வ் பேங்கை பொறுத்தவரையில் இன்னைக்கு அந்த ஆட்டானமின்றது டோட்டலாக போயிடுச்சு. சசிகாந்த தாஸ் அவர்கள் அறிவிப்பு சொல்கிறாரு, அதுக்கு பிறகு அதே அறிவிப்பை 2 நாள் கழித்து சர்க்குலராக போடுறாங்க. அதே மாதிரி அந்த திருமணம் ஆகினவங்களுக்கு கல்யாணத்துக்கு 2.5 லட்சம் கொடுக்கலாம்ன்றது ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, 5 நாள் கழித்து சர்க்குலர் வருது ரிசர்வ் பேங்கில் இருந்து. அதே மாதிரி அந்த இன்டெலிபிள் லிங்க், இதே மாதிரி இந்த 5000 கூட முதல்ல அனௌன்ஸ் பண்ணது டெல்லியில் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து, 3 நாள் கழித்து தான் ரிசர்வ் பேங்க்லேருந்து சர்க்குலர் வருது.
அப்போ அந்த அட்டானமின்றது சுத்தமா போயிடுச்சு. இல்ல அட்டானமி இருக்கு, பட் அந்த அட்டானமி இல்ல. சரியாக அவங்க சரி, நம்ம அட்டானமி வந்து நம்ம நீங்க- பேசுவோம். நான் இல்ல, இவர் இவர் திரு பிராங்கோ சொன்னது போல அந்த அட்டானமி இல்லாத காரணம் தான் இந்த ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா அரசு என்ன சொல்றது, அரசு என்ன விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டால் பல முறை ரகுராம் மெராஜன் மேல என்ன வச்சாங்க குற்றச்சாட்டு, அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு, அதனால தான் எல்லா பிரச்சனையும் வருதுன்னு. ஆனால் அவருடைய இண்டிபெண்டன்ட் வியூ, அவருடைய அடிப்படை வியூக்கு தான் அவர் வந்து நிலைநாட்டினாரே தவிர யூபிஏ கவர்மெண்ட் கேட்டுச்சு சரி எல்லாத்தையும் குறைச்சிடலாம் அந்த இல்ல மோடி தன்னிச்சையான அரசு அதிகாரத்தை பண்ணல. நோக்கி தான் அவர் தன்னுடைய கருத்தை இவர் அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி மாத்திட்டார் அவ்வளவுதான். உஷா அவர்களிடம் இங்கு இருக்கக்கூடிய காரசாரமான விவாதத்தை போன்றே உங்களுடைய கவுண்டர்லையும் மக்களினுடைய காரசாரமான சத்தத்தெல்லாம் நீங்க கேட்டிருக்கலாம். உண்மையில என்னன்னா எஸ்பிஐனுடைய அருந்ததி பட்டாச்சாரியா அவங்க வந்து சொன்னபோது சொன்னாங்க எல்லாம் நான் சொல்றது ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பு எல்லாம் சரியா வந்துருச்சு, எல்லா நோட்டும் புழக்கத்துல வந்துருச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா வங்கிகளும் இயல்புக்கு திரும்பி விட்டன அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நெருக்கடி இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, என்ன நெருக்கடி தான் உங்களுக்கு இருக்கு? தினமுமே நெருக்கடி இருக்க தான் செய்யுது. வங்கியில் வந்து பார்த்தா தான் தெரியும். அதாவது எங்கள் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக மகளிர் 4 பேர் இருக்கோம். 4 பேரும் தினமும் திட்டு வாங்கிட்டு தான் இருக்கோம். வெளியில் வரைக்கும் 500 கஸ்டமர் வர வேண்டிய ஒரு பிரான்ச்சில் இப்போல்லாம் 1500 கஸ்டமருக்கு மேலே தினமும் வந்துட்டு போகிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பணம் வந்து பேங்க்கில் இல்லை. அது மக்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியாது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே கஸ்டமர் தான் 10 நாளையும் லைனில் நின்று வந்துட்டே இருக்காங்க. இந்த மை வைக்கிறது சொன்னாங்க இல்லையா, அதை முன்னாடியே அவங்க இந்த டிசிஷன் எடுக்கும்போதே இந்த மை எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கலாம். எல்லாமே இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஒரு எண்டுக்கு வர மந்த் எண்டில் தான் இந்த மையை பற்றியே அவங்க ஒரு 5 நாள் முன்னாடி சார் சொன்ன மாதிரி 5 நாள் முன்னாடி தான் இந்த மையே வந்ததே. அதுக்கு முன்னாடியே பாதி பணம் வந்து மாற்றிட்டாங்க. வங்கியில் நாங்கள் தினமும் பார்த்துட்டு தானே இருக்கோம். வர கஸ்டமர்ஸ் தான் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கார்டு ப்ரூஃப் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஐடி கார்டு வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ வந்து ரெகுலராக வந்து அந்த ஒரு கம்பெனியில் சேலரி வந்து அக்கௌண்ட்டில் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கையில் பணம் கொடுத்துட்டாங்க, பழைய பணம். அவங்களுக்கு எங்கே இருக்கும் அக்கௌண்ட் எல்லாம், எல்லாரும் அந்த எக்ஸ்சேஞ்ச் இது பண்ணிவிட்டு ஒவ்வொரு அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது ஒரு சாட்சி இவங்க தான் அவங்கன்னு சொல்லிட்டு லைனில் நின்று அதே பணத்தை தான் கட்டிட்டு போகிறாங்க. அப்போ யாருடைய பணமோ இங்கே மாறதானே படுது. ரெகுலராக அக்கௌண்ட்டில் கட்ட வேண்டிய பணத்தை அக்கௌண்ட்லேயே போட்டிருக்கலாமே. இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரே ஒரு பாயிண்ட், அருந்ததி பட்டாச்சாரியாவோட நீங்க பழைய இன்டர்வியூ சொன்னீங்க. நேத்து ஒரு இன்டர்வியூ கொடுத்து அவங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நீங்க ஆர்பிஐ கேட்டுங்க, ஏதோ அவங்க சொன்னாங்க நினைச்சோம் அவங்க பணம் இருந்தாம நான் ஸ்டேட் பேங்க் மட்டும் தாங்க பேச முடியும். கிளீனா முதல் நாளுக்கு சொன்ன இன்டர்வியூல அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இதை வந்து எல்லா பிரச்சனையும் தீந்துரும் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்களோ, நேத்து கிளியரா சொல்லிட்டாங்க எங்க கையில ஒண்ணும் கிடையாது, எங்க கையில வரத நாங்க கொடுக்கிறோம். ஒரு பிரேக் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த அறிவிப்பு அன்றிலிருந்து ஒரு வாரத்துக்கு நம்ம பேசியது துல்லிய தாக்குதல் அப்படின்னோம், கருப்பு பணத்தின் மீதான துல்லிய தாக்குதல். இப்ப நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? துல்லிய தாக்குதல் முதல் நாளே இல்லை. ஏன்னா உங்களுக்கு 1.3 பில்லியன் மக்களுடைய அனைத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய எதுவுமே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்றால் யாரை தாக்க வேண்டுமோ அவர்களை மட்டும் தாக்குவது. நீங்க எல்லாரையும் தாக்கிட்டு அதை போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்கிறது அது சும்மா ஒரு கொடுக்கப்பட்ட பேரு, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. பேசலாம். வங்கி அதிகாரிகளுக்கான நெருக்கடிகள் என்ன இருக்கிறது, ஊழியர்களுக்கான நெருக்கடி என்ன இருக்கிறதுலாம் பேசணும். ஆனா நம்ம பார்த்தோம் கட்டுக்கட்டாக புதிய நோட்டுகள் எப்படி புழக்கத்தில் வந்தது அப்படின்னா பல வங்கி அதிகாரிகள் இதற்கு துணை போயிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மத்திய அரசும் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறது. ஒரு இந்திய பிரதமரினுடைய கனவு திட்டத்தை வங்கி அதிகாரிகள் நீர்த்து போக வைத்து விட்டார்களா? இந்த கேள்விக்கும் விடை தேடலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையில் வங்கி அதிகாரிகள் அவங்க சிலரோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து செய்த நடவடிக்கைகள் இந்திய பிரதமரினுடைய அந்த கனவு திட்டத்தை நீர்த்து போக வைத்து விட்டதா? இந்த தளத்திலையும் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட மத்திய அரசு ரொம்ப ஒரு சில நாட்களாகவே சில அறிக்கைகளில் அவங்க சொல்வது வந்து வங்கி அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம், வங்கி அதிகாரிகள் சில இடங்களில் தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் வங்கி அதிகாரிகள் தரப்பிலிருந்து இவ்வளவு பெரிய இந்த தோல்வியை எங்க தலைக்கு திருப்புறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சார் இதில் வந்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னீங்க.
இந்த திட்டத்தை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பிரச்சனையாக ஆக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்து பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ டைரக்டர் ஆஃப் அ பேங்க் முன்னாடி நான் இருந்திருக்கிறேன். அதனால் நான் வந்து ஐ மஸ்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆல் தி எம்ப்ளாயீஸ் ஆஃப் பேங்க்ஸ், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே சமயத்தில் இதே வங்கி அதிகாரிகள் ஒரு சில பேர், அது 27 பேர் இருக்கலாம், 35 பேர் இருக்கா, 40, எங்கேருந்து சார் 2000 ரூபாய் நோட்டு எங்கேருந்து சார் வர முடியும்? 2000 நோட்டு எங்கேருந்து புதுசாக இந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் அங்கே பிடிச்சாங்க, இங்கே 131 கோடின்றாங்க, இன்னொரு இடத்துல 2 கோடின்றாங்க, இன்னொரு இடத்துல 100 கோடின்றாங்க, 200 கோடின்றாங்க. இதெல்லாம் எங்கேருந்து போயிருக்க முடியும் நான் கேட்குறேன். இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த பேங்க் பீப்புள். அவங்களுடைய கொல்யூட் பண்ணலைன்னா இவ்வளோ பிரச்சனை வராது. அதனால் நிறைய கருப்பாடுகள் உட்காந்துருக்காங்க சார் பேங்க் உள்ள. அந்த கருப்பாடுகள்னால இவ்வளோ பெரிய பிரச்சனை வருகிறது. இது வந்து கெட்ட பேருக்கு மத்திய அரசுக்கு உருவாக்குன்றது என்றால் அது இந்த கருப்பாடுகள். அவங்களுடைய துணை இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. 25 கோடி ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தர் வாங்கிட்டு போகிறார். ஒரு கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போகிறாருன்னா அதை வந்து எங்கேயாவது யாராவது எடுத்து கொடுத்துட முடியுமா? ஆஃப்டர் ஆல் இட் இஸ் கம்மிங் டு த பேங்க். இல்லாமல் பேங்க்கில் இல்லாமல் இன்னொன்று நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களும் ரெடியாக இருப்பாங்களோ எனக்கு சந்தேகமாக இருக்குது. சில பேங்க் அஃபிஷியல்ஸ் இந்த ஸ்கீம் வந்த உடனேயே அவங்க வந்து கமிஷனை வாங்கிட்டு 30%, 40%, 20%ன்னு நிறைய பேர் ஏராளமான குற்றச்சாட்டு. நான் வந்து இவங்கெல்லாம் கஷ்டம் சொல்றாங்க இல்லையா, நான் காதால கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இந்த பேங்க்ல பண்ணாங்க, அந்த பேங்க்ல பண்ணாங்கன்னு வந்துட்டு இருக்கு. அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி, கொராபரேட் பண்ற மாதிரி இப்ப நிறைய ரைட்ஸ் எல்லாம் நடக்கின்றது, வந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு என்னன்னா, இவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுக்கிற போது ஒருவேளை வங்கிக்குள்ளேயே அப்படி ஒரு கருப்பாடுகள் இருந்து இந்த செயல்படுவார்கள், இதை நம்ம இங்க செக் அண்ட் பேலன்ஸ் வைக்கணும்ன்றதெல்லாம் ரிசர்வ் பேங்கோ இதை திட்டமிட்டவர்களுக்கோ எந்த யோசனையுமே இல்லை. வங்கி அதிகாரிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். இல்ல அதாவது நாம வந்து we expect everybody to be honest. எல்லாரையும் நம்ம நேர்மையானவர்கள் நல்லவர்கள். அது எப்படி பேங்க்ல உள்ள நுழைறாங்க ஆபீஸ் சார் அப்பனா மிஸ்டர் சுமன், நாம எதிர்பார்ப்பது அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு கருப்பாடுகளை உட்காந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பணத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி யாராருக்கு வேணுமா விநியோகம் பண்றேன், எனக்கு 30% கொடுத்துரு 20% சொன்னா இது என்ன சார் அக்கிரமமா இருக்கு? இல்ல அக்கிரம் தான் சார், அக்கிரமா தான் நடந்திருக்கு. ஆனா அந்த அக்கிரமம் நடந்திருக்கிறத தடுக்க வேண்டியது யார்? பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாங்க. இல்ல அவருக்கு வரல, இல்ல நாங்க வரல, இல்ல சார் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இது பெரிய பிரச்சனையா போயிடுது. அரசியலை பத்தி பேசுறேன். நான் ரொம்ப விஷயம் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் கேளுங்க. இன்னைக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியலை பத்தி பேசி எதுவா இருந்தாலும் அம்மாட்ட கேட்கறேன்னு சாதாரண ஆள்லேயும் சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க. ஓஹோ அவதான் பண்ணால இது மாதிரி மோடியை கேட்டு தான் எல்லாம் செய்வாங்கன்னு நினைச்சால், நான் முன்னாடியே சொன்னது போல பேங்க் மேனேஜராகவும் அவர் இருக்கணும், ரிசர்வ் பேங்க் கவர்னராகவும் அவர் இருக்கணும், அவரே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா I think இது வந்து ரொம்ப too much of an expectation. இது வந்து ரொம்ப தவறானது. He has given complete autonomy to the officials to implement. பேசுவோம் நம்ம அதுக்கு பதில் வாங்கி எடுத்தது என்றது அந்த பேங்க் அபிஷியல்ஸ் அவங்க தான் கருப்பாடுகள். இப்போ 2 குற்றச்சாட்டுகள் பாருங்க. மோடி அவர்கள் அறிக்கை செய்தாலும் கூட இங்க 2 பிரச்சனை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சரியாக திட்டமிடல, இன்னொன்று இந்த கனவு திட்டத்தை குலைச்சது வங்கி அதிகாரிகள். இன்னும் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் பார்வையில் சொல்லணும்னா கருப்பு ஆடுகள் உள்ளுக்கு இருந்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. ஒரு லட்சிய திட்டத்தை நீங்க தோல்வி அடைய வச்சிருக்கீங்க. தோக்கல சார், அதனால தோத்துறலாம் சொல்றீங்க. இல்லங்க அப்புறம் தான் நிறைய பணம் இருக்குங்க, நிறைய லீக்கேஜ் 2 நாள்ல லீக்கேஜ். I agree with you, there are some leakages. என்னட்ட கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல விடுங்க. ஒன்று, முன்னாள் நிதி அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை பத்திரிகையிலே வச்சார். இந்த பணம் ரிசர்வ் பேங்கோட பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து சில நபர்களுக்கு தனியாக போயிருக்குமோன்னு சந்தேகப்படுறேன்னு. ஒரு முன்னாள் நிதி அமைச்சராக இருந்தவர், உள்துறை அமைச்சராக இருந்தவர். அப்போ அதுக்கு விளக்கம் ரிசர்வ் பேங்கோ அரசாங்கமோ கொடுக்கணும். இல்ல திரு ஏன்னா அவர்கிட்ட விளக்கம் பெற வேண்டிய இடத்துல இருக்கேன். அது ஒரு குற்றச்சாட்டா இருக்கலாம். ஆனா கையுங்களவுமாக சில அதிகாரிகளை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. அதுக்கு வரேன். இப்போ இந்தியாவில் 10 லட்சம் வங்கி ஊழியர்கள் இருக்காங்க. அதுல சிலர் இந்த மாதிரி தவறு செய்திருக்காங்க. இந்தியாவில் எல்லாரும் நல்லவங்களா இருந்திருந்தாங்கன்னா இந்த ஒரு திட்டமே வந்திருக்காதே.
லஞ்சம் ஒழிப்புன்னு பேச வேண்டிய அவசியமே இருக்காரு, எல்லாரும் நாணயமாக இருந்திருந்தா. இப்போ 100 பேர் கூட 100 பேர் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிடுவோமே, 10 லட்சத்தில் அது 0.0001%. அதை பூதாகரமாக காட்டக்கூடிய முயற்சி நடக்குது. வருமான வரித்துறையினுடைய ஆணையர் இதில் டெல்லியில் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது சொல்கிறாரு, இதுவரை பிடிச்சிருக்கிறது 3120 கோடி ரூபாய், அதில் 80 கோடி தான் புதிய நோட்டுன்றதை அவர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். எல்லாமே இது பிடிபட்டதெல்லாம் புதிய நோட்டுகள் அல்ல, கொஞ்சம் தவறுகள் சிலர் செய்திருப்பார்கள். ஏற்கனவே வங்கிகளில் விதிமுறைகள் இருக்குது, அவங்களுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு எல்லா பேங்க்லேயும் ஸ்பாட் ஆடிட்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஆடிட் நடந்துகிட்டு இருக்கு. இதை வெரிஃபை பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன நான் பார்க்குறேன்னா, நிதி அமைச்சகத்துக்கும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது. இந்த அறிவிப்புகள் வெளியிடுறதுல ஏதாவது ஒரு ஸ்கேப் கோட் வேணும்னு பார்ப்பாங்க. இன்றைக்கி அந்த திட்டம் பெரிய அளவுக்கு வெற்றி பெற போவதில்லைன்னு தெரிய வந்துடுச்சு. 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் கோடி ரூபாய் திருப்பி வரோன்னு எதிர்பார்த்தாங்க. இன்றைக்கி ரிசர்வ் பேங்கினுடைய கணக்குப்படியே போன வாரமே 13 லட்சம் கோடி வந்துடுச்சு 15.6. அப்போ இன்னும் 5 நாள் இருக்குது, அதுக்குள்ளே மொத்தமாக எல்லாம் வந்துட போகுதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்போ இன்னைக்கு என்ன சொல்ல, எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்கிறாரு, ரிசர்வ் பேங்கினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தப்புன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஸ்கீம் ஃபெயில் ஆகுது அப்படின்னு ஒரு காரணத்தின் காரணமாக யாருக்கு மேலேயாவது குற்றச்சாட்டு வைக்கணுன்றதுக்காக எங்க மேல குற்றச்சாட்டு. பிராங்கோ சொல்ற மாதிரி இந்த ரிசர்வ் பேங்க் வந்து இந்த 14.8 15.6ங்கிற ஃபிகர்ஸ் வந்து அது உண்மையா இருந்தா அந்த அமௌண்ட் எவ்வளவு திரும்பி வந்ததுங்கிறத வந்து இப்போ நீங்க தவறான ஒரு செய்தி கொடுக்க முடியாது. என்ன சொல்லலாம்னா அது 15.6 இல்லை, அது 17.8ன்னு சொல்லி 2.5 லட்சம் கோடி வரலன்னு சொல்லிடலாம். அதுதான் நிச்சயமா கடைசியில வந்து அது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் பரவலாக வந்து மீடியாவில் வர நியூஸ் எல்லாமே வந்து அது நடக்கக்கூடும் அப்படிங்கிறது. நான் ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், மன்னிக்கணும். 3-4 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர்கள் பொறுப்பாளர்களே இதுல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, இல்லைன்னா அவங்களுக்கு மேல குற்றச்சாட்டு நடந்திருக்கு. அப்போ அதை வச்சுட்டு மொத்தமா நம்ம வந்து பிஜேபியே ஊழல்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஏதோ 1-2 பேர் செய்த தவறுக்காக வங்கி ஊழியர்கள் எல்லாமே தப்பு பண்ணிட்டாங்க. பேங்கர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் சாரே சொன்னாரு, பேங்கர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள்னு சொன்னாரு. மற்ற எல்லா துறையை போன்றுதான் வங்கித்துறையிலையும் வந்து கரப்ட் பீப்புள் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. அதாவது வங்கித்துறையில் மட்டும் எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க, மற்ற துறையெல்லாம் மோசமாக இருப்பாங்கன்னு ஒன்றும் இல்லை. எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் தான் இருக்க போகுது. இல்லை ஸ்மால் பர்சன்ட் மற்ற துறையில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்க போகுது. இங்கே வந்து தனியாக ஒன்றும் இது கிடையாது. மிக முக்கியமாக நம்ம இந்த சீஷர் ஆஃப் நோட்ஸை வச்சு நீங்கள் கணக்கே போடாதீங்க. நடந்திருக்கிற ஊழலில் வந்து அது வந்து ஒரு அந்த பக்கெட்டில் ஒரு டிராப் எங்க வருது. வங்கி ஊழியர்கள் ஊழல் எங்க நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த கடைசி 1.5 மாத காலத்துல அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணி எவ்வளவு இடத்துல வந்து டம்மி அக்கௌண்ட்டை ஓபன் பண்றது, அதுல வந்து 100 கோடி போடுறது, 70 கோடி போடுறது, 60 கோடி போடுறது, அதெல்லாம் இப்போ கண்டுபிடித்ததுங்கிறது ஒரு ஸ்மால் டிராப். கண்டுபிடிக்காம எவ்வளவு இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ அதை வந்து பார்க்கறது வந்து வருட கணக்காக போகிறது. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. நீங்கள் வந்து எல்லா வங்கியும் நீங்கள் ஃபொரன்சிக் ஆடிட் நடத்தி கண்டுபிடிக்கணும். சும்மா வந்து அப்படியே பார்த்த உடனே உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. மல்டிபிள் டம்மி அக்கௌண்ட்ஸில் ஜன்தன் அக்கௌண்ட்டில் தெரிஞ்சுக்கிட்டே வேறு யார் பணத்தையோ போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே அனுமதிக்கிறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் டைமில் உங்களுக்கு ஸ்க்ரூட்டினி பண்ண முடியாது. கவுண்டர் ஃபீட் நோட் கூட வந்திருக்கும். கவுண்டர் ஃபீட் நோட் எவ்வளோ வந்திருக்குன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். மிக முக்கியமாக ஒன்று பார்த்துங்க, இது வந்து வங்கி ஊழியர்கள், அதாவது அந்த கருப்பாடுகளுக்கு ஒரு சில பர்சன்டேஜுக்கு நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. வழக்கமாக வந்து வங்கி ஊழியர்கள் வந்து பெரிய அளவு பணம் பார்க்குறதுக்கு ஒரு மேனேஜர் லெவலில் வந்தால் நீங்கள் லோன் சாங்ஷன் பண்ணி அதில் கொஞ்சம் சைடில் அடிக்கலாம். அதை தவிர வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இது வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுவும் வங்கியில் நீங்கள் வந்து நீங்கள் ரீஜனல் மேனேஜராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்யணுங்கிறது இல்லை. ஒரு பேங்க்ல ஒரு மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தா கூட உங்களால உங்க லெவலுக்கு ஓரளவுக்கு குறிப்பாக சம்பாதிக்க முடியுங்கிற வாய்ப்பு வந்தபோது கருப்பாடுகள் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. 2 விஷயம் சொன்னாங்க திரு தாமஸ் அவர்கள். முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்களினுடைய பேச்சையும் கோடிட்டு காமிச்சார். இது வங்கியில மட்டும் இல்ல,
ரிசர்வ் எல்லா- பேங்க்லயே கொடுத்து ஆமா, கைமாத்திரிக்கலாம் இல்ல, ஒரு நீங்க- குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு, ஆமா. பொதுத்துறை வங்கிகளுக்கு தராம நிறைய தனியார் வங்கிகளுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஒரு வங்கி கிளைக்கு மட்டும் 450 கோடி போயிருக்கிறதெல்லாம் குற்றச்சாட்டு இல்ல. ஆமா. இந்த தவறெல்லாம் எப்படி நடந்தது? இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க இது வந்து லீக்கேஜ் இந்த சிஸ்டம்னா வெறும் வந்து பொதுத்துறை வங்கிகள் மட்டும்தான் இருக்கிற நபர்கள் மட்டும்தான் பண்ணாங்கன்னு இல்லவே இல்லை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பெரும் நம்பர் ஆஃப் கேசஸ்ல மாட்டினதே ஆக்சிஸ் பேங்க். கரெக்ட். ஆக்சிஸ் பேங்க்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 7 இடங்களோ 8 இடங்களையோ வந்து அவங்க நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாங்க, கைது நடவடிக்கை செஞ்சிருக்கிறாங்க. டெல்லியில் ஒரு பிரான்ச்சில் 100 கோடிக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்டிருக்கிறாங்க. எல்லாமே பரவலாக ஆக்சிஸ் பேங்க்ல நடந்திருக்கு. ஸோ தனியார் வங்கிகளும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன அப்படின்னாக்க இது எல்லா ஸ்டேஜ்லையும் லீக்கேஜ் இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஆர்பிஐலையும், ஏன்னா உங்களுக்கு ஒரு வங்கியில் ஒரு வங்கி மேனேஜர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் டெவலப் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு ஷேர் கொடுத்து நீங்கள் 300 கோடி 200 கோடி எல்லாம் எடுக்க முடியாது. அவருக்கு வர்ற அமௌண்ட்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சில வங்கியில் வந்து ஒரு நாளைக்கு 10 லட்சம் 20 லட்சம் கூட வரதில்லை. ஸோ அந்த ரேட்டில் அவன் எப்போ 100 கோடி கொடுப்பாங்க அந்த மேனேஜர். ஸோ இதெல்லாம் வந்து வேற லெவலில் பண்ணுறது தான். சிஸ்டமேட்டிக் சார். அதாவது 8-11க்கு ஒரு ரூல் போட்டாங்க, 9 ஒரு நாள் தான் லீவ் கொடுத்தாங்க. அடுத்த நாளுக்கு அப்புறம் எல்லாமே சிஸ்டமேட்டிக் தான். யார் சுப்பிரமணியன் சார் வந்து கட்டியிருந்தா கூட எக்ஸ்சேஞ்ச் நோட்டு 4000க்கு மேலே சிஸ்டம் அலோவ் பண்ணாது. அதால வங்கியில் வந்து நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணாத அளவுக்கு தான் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக தான் அப்புறம் இருக்குது. எப்படி கட்டுக்கட்டா பணத்தை கைப்பற்றுறாங்க? அது எங்களுக்குமே ஆச்சரியமா இருக்கு. நாங்களும் நம்பணும் இதுல எல்லாம் எதுவுமே நடக்க முடியாது, நம்ம 2000 வாங்குறதுக்கு இவ்வளவு செக் அண்ட் சார் பேலன்ஸ் சொல்ற மாதிரி நார்மலாக புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பெருசாக கேஷ் எல்லாம் போடுறாங்களே, எல்லாமே வந்து அன்னைக்கு வந்து அவங்க மானிட்டர் பண்ணி நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்புவாங்க சார். அவ்வளோ தூரம் வந்து வங்கிகள் சிஸ்டமேட்டிக்காக தான் செயல்பட்டுட்டு வரும். திரு சார், நான் திரு ஒரு ஒரே விஷயம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் வந்துடுறேன் திரு தாமஸ் அவர்கள்ட்ட. இல்லை நான் ஒரே ஒரு விஷயம் தான் அவர் சொன்ன அதுதான், இதையும் சேர்த்து கேளுங்க. வங்கி அதிகாரிகள் பண்ணாங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு பாதிக்கிறது நாம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் உடனே பிஜேபி எல்லாரையும் சொல்கிறாங்கன்னு பிஜேபியை தயவுசெய்து சொல்லுங்க. அவங்க பண்ணான்னா அவன் ஜெயிலுக்கு போவான், அல்லது அவன் ஹி வில் ஹேவ் டு ஃபேஸ் அ மியூசிக். அவன் பேர் வந்திருக்கா இல்லையா, யார் வேணா இருக்கட்டும், லெட் இட் பி எனிபடி இன் பிஜேபி, அவன் he will be subject to so much of problem. அதுல ஒன்றும் சந்தேகம். அதனால பிஜேபினா அவங்கள வந்து he will be allowed to go scot free எல்லாம் கிடையவே திரு கிடையாது. தாமஸ் அவர்கள்ட்ட நீங்க முக்கியமான கோரிக்கை, ஏன் பொதுத்துறை வங்கிகளுக்கு அதிகமாக நிதி ஒதுக்காம தனியார் வங்கியில ஒதுக்குனீங்கன்ற ஒரு கேள்வியும், தனியார் வங்கிகள்ல தான் அதிகமாக இந்த மாதிரி கைமாற்றல் நடந்திருக்கின்ற குற்றச்சாட்டும் இருக்குல்ல. நிச்சயமா அரசிடம் இருந்தோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிடம் இருந்தோ ஏதாவது பதில் வந்ததா உங்களுக்கு? இதுவரை எந்த பதிலும் வரவில்லை. நாங்க கூட ஒரு ஆர்ப்பாட்டத்துல அதை வந்து ஒரு முக்கிய பிரச்சனையாக எழுப்பினதே தனியார் வங்கிகளுக்கு கூடுதலாக பணம் கொடுக்கப்படுகிறது, பொதுத்துறை வங்கிகளுக்கு அதே அளவுக்கு கொடுக்கலன்றதை பகிரங்கமாக சொல்லி, அதுக்கு பிறகு பல பத்திரிகையாளர்கள் ரிசர்வ் பேங்க் நேரடியாக போய் கேட்ட பிறகு கூட ரிசர்வ் வங்கி எந்த விளக்கத்தையும் கொடுக்கவில்லை, எதுவும் கொடுக்கவில்லை. நான் இந்த கேள்வி அடுத்ததாக நகர்த்துறதற்காக திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட காங்கிரஸ் தரப்புல தற்சமயம் பேசிய திரு சிதம்பரம் அவர்கள் கூட சொன்னது கூட கருப்பு பணம் எல்லாம் ஏற்கனவே வெள்ளையாகி விட்டதுன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இதற்கு உங்கள் பதில்? சார் அவர் வந்து he is a brilliant economist, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே சமயத்தில் நிறைய பொய் சொல்கிறவர் அவர். ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி 13 லட்சம் கோடி வந்துட்டுனா அதெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் எல்லாம் வெள்ளை பணமா? அதில் எவ்வளோ கருப்பு பணம்னு நீங்கள் வந்து 30ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள். when it is being scrutinized, accounts are scrutinized பண்ணின பிறகு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை பார்த்த பிறகு எவ்வளோ கருப்பு பணம், எவ்வளோ பேர் அந்த ஆம்னஸ்டி ஸ்கீம் பணத்திலேயே கருப்பு பணம் இருக்குன்றீங்களா? ஆமாம் சார். நீங்கள் ஐ திங்க் இதை தான் சார் ஒரு டிவிலையும் தப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இது யாரும் புரிஞ்சுக்கவே இல்லை. சொல்றாரு நிதியமைச்சர் இப்ப பேசுறவர் சொல்றார், இந்த வராத பணத்தை வைத்து கொண்டுதான் ஒரு திட்டம் இருந்தது, ஆனா எல்லாமே வந்துருச்சுன்னு தானே இப்பதான் பேசினாரு. நான் பார்த்தேன் சார். அது அந்த வராத பணத்தை டிவிடெண்டாக கொடுத்துடலாம் ரிசர்வ் பேங்க், அதெல்லாம் முடியாது, அதுக்கெல்லாம் தனி சட்டம் வேணும், அதெல்லாம் நான் பற்றி பேசலை. வந்த பணம் முழுக்கலையும் வெள்ளை பணம்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு? இதைத்தான் தப்பா எல்லா டிவிலையும் எல்லாம் தெரிஞ்சவங்க இருங்க சார் ஒரு செகண்ட், எல்லாம் தெரிஞ்சவன் தெரியாதவன். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு சே ஈவன் அவர் ஓன் பீப்புள் மே ஆல்சோ பி சேயிங் சம்திங் லைக் தட். தட் இஸ் நாட் ட்ரூ. உண்மை என்னன்னா அந்த 13-14 லட்சம் கோடி வந்ததுன்னா அதில் எவ்வளோ கருப்பு பணம் இருக்குது, யாரெல்லாம் அந்த பணத்தை போட்டாங்க, அவங்களுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கக்கூடிய பணம் என்ன, அந்த பணத்தெல்லாம் அவங்களுக்கு வருமானம், இது முன்னாடி எவ்வளோ பணம் வந்து பின்னாடி எவ்வளோ இருக்குது சார். இதெல்லாம் நான் இன்னொன்று சொல்கிறேன். முன்னாடிலாம் நான் என்கிட்ட திடீர்னு என்னுடைய கணக்கில் ஒரு 25 லட்சம் நான் போடுறேன். போன வருஷம் என்னுடைய கணக்கில் ஒரு 5 லட்சம் ரூபாய், அதுக்கு முதல் வருஷம் 5 லட்ச ரூபா, அப்படி தான் என்னோட கேஷாக என்னுடைய வருமானம் இருந்தது. திடீர்னு இந்த வருஷம் 25னா டெஃபினட்டாக
30ஆம் தேதிக்கு பிறகு இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். ஆல்ரெடி 3000 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தாச்சு. இல்ல, ஆகவே இல்ல, 14 லட்சம் கோடியிலே விஜய், நான் எல்லாமே எனக்கு ரைட் கொஞ்சம் பண்ணி சொன்னீங்கன்னா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப தப்பானது. ஒரு நிமிஷம். வந்த பணத்திலே கருப்பு பணம் இருக்குன்றார். ஆமா, நிச்சயமா டவுட்டே கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி வங்கி ஊழியர்கள் பெரும்பாலும் திரு பிராங்கோ சொன்னது போல they have done a fantastic job. ஏன்னா அவங்களுக்கு இருந்த அந்த ப்ரெஷர், அந்த அழுத்தம், மேடம் சொன்னாங்க 500 பேர் வர பிரான்ச்சுக்கு 1500 பேர் தினம் வந்து நிற்கிறாங்க. நமக்கும் பார்க்கும் போதே தெரியுது அவங்க என்ன அளவுக்கு அவங்க ப்ரெஷர் ஒர்க் பண்ணுறாங்க. பாதி பேர் வீட்டுக்கு போகிறதுக்கு 9 மணி 10 மணி வரைக்கும் உட்காந்துருக்காங்க பிரான்ச்சில். நிச்சயமாக அதெல்லாம் பாராட்டணும், எந்த விதமாக மாற்று கருத்து இல்லை. கருப்பாடுகள் இருக்கிறார்கள்ங்கிறது ஒரு பக்கம் இருக்க தவிர மெஜாரிட்டி தேவ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஸோ அவங்க மேலே ஓவராலாக நம்ம அவங்க மேலே குறை சொல்கிறதுல லாஜிக்கே கிடையாது. ஒன்று, நீங்கள் இந்த அமௌண்ட் குறை சொல்லவே இல்லை. 99% மேல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். ஒரு நிமிஷம். இப்ப ரெண்டாவது வந்து இந்த பணம் திரும்பி வர பணம். இவ திரும்பி வந்த பணம் வந்து திரு ராமசுப்ரமணியன் சொல்றது போல அதுல வெள்ளை பணம் இருக்கிறது, கருப்பு பணம் இருக்கிறது. கருப்பு பணம் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடிப்படையாக இருங்க நான் முடிக்கல. இப்போ இதுல என்ன அடிப்படை இதுன்னா, முதல்ல அரசனுடைய நோக்கம் என்னவென்றால் ஒரு பெரிய அளவு கருப்பு பணம் உள்ளே வராது. அது வந்து சிஸ்டம்குள்ளேயே வராமல் ஒரு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி வராமல் போயிடும். வராத பணம் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அரசுக்கு கொடுக்குற ஒரு புக் என்ட்ரி போட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த பணத்தை அரசு ஜன்தன் அக்கௌண்ட்ல போடும், இல்லாட்டி ஏதாவது புது திட்டம் கொண்டு வரும், ஏழை மக்களுக்கு ஏதோ ஒரு மானியத்துக்கு பயன்படுத்தும், ஏதோ பண்ணுன்னாங்க. இப்போ முழு பணம் திரும்பி வருது கிட்டத்தட்ட. இப்போ திருப்பி ஆர்பிஐ ஃபிகர்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி ஏதாவது கணக்கு காட்டுவாங்களாங்கிறது வேற விஷயம். ஆனால் பரவலாக எதிர்பார்க்கிறது வந்து 15.6 கோடி லட்சம் கோடினா அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துடும். மேபி ஒரு 30,000-40,000 கோடி வராமல் இருக்கலாம், பட் ஓவரால் வந்துடும். இப்போ இதில் வந்ததில் வந்து வெள்ளை பணம் இருக்கிறது, கருப்பு பணம் இருக்கிறது. நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக வந்து ஆடிட் பண்ணி எந்தெந்த, ஏன்னா யாருமே ரொம்ப சிலர் தான் வந்து இப்போ 10 கோடி இருந்துச்சுன்னா 10 கோடி கொண்டு போய் ஒரு அக்கௌண்ட்டில் போடுறவன் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, 100கணக்கான அக்கௌண்ட்டில் 5 லட்சம் 10 லட்சம் 8 லட்சம் 3 லட்சம் போடுவாங்க. லட்சக்கணக்கான வருமான வரித்துறை லட்சக்கணக்கான நோட்டீஸும் அனுப்பணும். இப்போ ஜனவரி மாதத்துக்கு பிறகு, ஜனவரி மாதம் இல்லை, மார்ச் 31 அப்புறம் அது வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு இந்த 50% ஸ்கீமில் வந்து ஆம்னஸ்டி ஸ்கீம் போகிறதுக்கு வழி இருக்குது. ஏப்ரல் மாதத்திலிருந்து லட்சக்கணக்கான நோட்டீஸ் அனுப்பணும். என்ன ஆகும், இதில் வந்து உடனடியாக வந்து ஒரு சிலர் தான் வந்து இதுக்கு டாக்ஸை ஏற்றுக்கிட்டு இல்லாட்டி அதுக்கு வந்து கட்டிட போகிறாங்க. பெரும்பாலான கேசஸ் லிட்டிகேஷனில் போயிடும். இதை வந்து லிட்டிகேஷனா கோர்ட்டில் போட்டு விட்டுருவாங்க, இல்லாட்டி ட்ரைபியூனலில் போட்டு கான்டெஸ்ட் பண்ணி இது பாட்டுக்கு வருஷக்கணக்காக இழுத்துட்டு இருக்கும். இதை சமாளிப்பதற்கு அரசுக்கு இயந்திரம் இருக்கிறதா, இல்லை தனியாக வந்து ஏதாவது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மாதிரி இந்த செட்டில்மெண்ட் மாதிரி வைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ண போகிறாங்களா, அதுவும் தெரியல. ஸோ இந்த 2 லட்சம் கோடியோ 3 லட்சம் கோடியோ எவ்வளவோ இதில் அடங்கிய கருப்பு பணத்தில் அரசுக்கு அப்படியே 40% 50% டாக்ஸ் வருங்கிற உத்தரவாதம் இல்லை. திரு தாமஸ் அவர்கள்ட்ட நான் இந்த சுற்றினுடைய மைய கேள்வியான இன்னொரு துணை கேள்விக்கும் நான் வர வேண்டியிருக்கிறது. இப்போ கைப்பற்றக்கூடிய முறைகேடான பதுக்கல் பணத்தை பார்க்குறோம். மத்திய அரசு வங்கி அதிகாரிகளின் மீது குற்றம் சுமத்துகிறது. இப்போ என் கேள்வியே, இந்த தவறு நடந்திருக்குல்ல, ஒரு தொழிலதிபர்கிட்ட இவ்வளவு கட்டையாக பணம் கிடைச்சிருக்குல்ல, இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? வங்கியா, வங்கி அதிகாரியா, ரிசர்வ் வங்கியா, மத்திய அரசா, யார் பொறுப்பேற்கணும்னு நினைக்கிறீங்க? இது எங்கேருந்து வந்ததுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு வழி இருக்கு. முன்னால மாதிரி உள்ள நிலைமை இல்லை. எந்த சீரியல்ஸில் என்ன நம்பரில் எந்த பேங்க்குக்கு எந்த பிரான்ச்சுக்கு நோட்டு கொடுத்துருக்குறாங்கன்றது ரிசர்வ் பேங்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. அதை வச்சு வெரிஃபை பண்ணியாச்சுன்னா இம்மீடியட்டாக தெரிஞ்சிடும் எங்கேருந்து போயிருக்குதுன்னு சொல்லி. அதை வச்சு யாரும் தப்பு பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கட்டும். இப்போது ஒன்றுமே தெரியாமல் ஜெனரலாக அட்டாக் வந்து ஒரு டைவர்ட் பண்ணி பேங்க் அதிகாரிகள் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், 80 கோடி மட்டும்தான் புதிய நோட்டு. பத்திரிகையில் வரக்கூடிய மொத்தத்தைக்கும் விளக்கம் வந்து வருமான வரித்துறை கொடுத்துருக்குது. அப்போ இது வந்து ஒரு சில நாள் நடந்திருக்குதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வெரி டீட்டெயில்டு அனாலிசிஸ் கேன் பி டன். ஒரு ஆடிட் போட்டாச்சுன்னு சொன்னால் யார் இதை கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அதை நான் ஏற்கனவே ஒரு கோரிக்கை வச்சது ரிசர்வ் பேங்க் இதுக்கு தான். எவ்வளவு நோட் அடிச்சிங்க, என்ன சீரீஸில் அடிச்சிங்க, எந்தெந்த பேங்குக்கு கொடுத்தீங்க, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்தீங்க, இதை பகிரங்கமாக வெளியிடுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட நீங்க யார் பெரிய பொறுப்பேற்கணும்னு நினைக்கிறீங்க? வங்கிகள், வங்கி அதிகாரிகள் நினைக்கிறீங்களா, இல்ல ரிசர்வ் பேங்க் கிட்ட? ஏன்னா ரிசர்வ் பேங்க் நினைச்சா இதை தடுக்கவும் முடியும், சார், மானிட்டர் பண்ணவும் முடியும். முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போ பிரைவேட் பேங்க்ஸ் நிறைய பணம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. நேஷனலைஸ் பேங்க் 27 இருக்கு,
அதுக்கு கொடுக்குற பணத்தை விட ப்ரைவேட் பேங்க்ஸுக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு. அது யார் பண்ணினாங்கன்னா அதுக்கு பொறுப்பு ஆர்பிஐ தான் எடுத்துக்கணும். ஏன்னா பணம் கொடுக்குறது அவங்க தான். ஏன்னா இது வந்து இவங்க பேங்க் போய் தூக்கின்னு வந்துட முடியாது அங்கேருந்து. இட் இஸ் ரிசர்வ் பேங்க் விச் ஹாஸ் டு கிவ் த மணி. ஆகவே அதுக்கு முதல்ல அந்த மாதிரி ஏன் பணம் கொடுத்தாங்கங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது ஆர்பிஐ இது. ரைட்டா? ரெண்டாவது, இப்போ வந்த பணத்தை இவர் சொல்கிறார் ஒரு கணக்கில் தான் வந்தது அப்படின்னு சொன்னால் ஒன்னொன்றுல 10 கணக்கு போட்டிருப்பாங்கன்னு. எல்லா கணக்கில் போட்டாலும் சரி சார், பேன் அக்கௌண்ட் நம்பர், பேன் நம்பர் இல்லாமல் முடியாது இன்னைக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் எந்த கணக்கில் போட்டாலும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி that is all being sent to the income tax department. அதனால ரெவென்யூக்கு போயிட்டு இருக்கு. அதனால இவர் சொல்றாப்ல அது வராதுன்னு நினைச்சானா ஐ திங்க் நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் சார். நான் அந்த பழைய இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஏன் சொல்றேன்? இல்ல ஒரு நிமிஷம். அக்ரிகல்ச்சர் டாக்ஸ் சார் இருங்க சார். 2 லட்சம் கோடி, நான் 2 லட்சத்தை பத்தி நான் பேசல. 3 லட்சம் கோடி பிளாக்னா சுமன் ராமன் நான் வந்து சொல்றேன் பிகாஸ் ஐ நோ ஐ பீன் ஹேண்ட்லிங் சோ மச் ஆஃப் டாக்ஸேஷன். அதனால இன்னைக்கு எவ்வளவு பணம் வரல இந்த மாதிரி லிட்டிகேஷன் 2.5 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. எல்லாரும் என்ன பண்றாங்க, இல்ல பணம் வந்துரும் நினைச்சவங்க எல்லாம் கடைசியில் செட்டில்மெண்ட்ல தான் முடியுது. ஆகவே அந்த மாதிரி பழைய நிலைமை இருந்து. ஆனால் இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் அதெல்லாம் பழைய கதை. இன்னைக்கு எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும். இன்கம் டாக்ஸ் அதுல இது எல்லாம் இந்த ஆர்பிஐ ரோல் இனி பெருசா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப இனி கணக்கு தர போறது இதுல கருப்பு பணம் வந்து ஆர்பிஐ இதுல நடக்கிற ஊழல் சார். அவங்க வந்து they are not a tax authority. discretion of the income tax officer. அந்த லோக்கல் வருமான வரித்துறை அதிகாரியினுடைய இதை வந்து ஏற்றுக்கொள்வதா வேண்டாமாங்கிறது அவருடைய டிஸ்கிரிஷன். இதுல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு 10 லட்சம் நோட்டீஸோ ஒரு 50 லட்சம் நோட்டீஸ் போகும்போது அதுல எவ்வளவு ஊழல் நடக்கும்னு யோசிச்சுங்க. உஷா அவர்கள்ட்ட இறுதியாக இப்படி வங்கி அதிகாரிகள் மீது ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க சிஸ்டம்லாம் கரெக்டா இருந்துட்டு இருக்கு, இதை தாண்டி எப்படி இந்த பிரச்சனை நடக்குது? இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ரிசர்வ் வங்கி தான் பொறுப்பேற்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் சொல்கிற மாதிரி டெய்லி பேசிஸில் எங்களுக்கு இந்த பேங்க்குக்கு இவ்வளோதான் பணம் பட்டுவாடா செய்யணுன்றது வந்து அவங்கவுங்க நிரூபித்து கொடுக்கறது தான். 10 லட்சம் தான் எங்கள் பேங்க்குக்குனா 10 லட்சம் தான் வரும். அப்போ எப்படி வங்கி அதிகாரிகள் அதுக்கு மேலே அவங்க கையில் பணம் வரும்னு எதிர்பார்க்குறேன். ரிசர்வ் பேங்க் அதை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த விவாதம் ஒற்றை புள்ளியில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதன் மேல தான் வந்து இருந்துட்டு இருக்கிறது. அதே போல சில கருப்பாடுகள் பேங்க்ல இருக்காங்க, அதுவும் இல்ல அதையும் எல்லாருமே ஒத்துக்கு தான் செஞ்சுருக்காங்க, யாரும் அதை மறுக்கல. அரசு வந்து எல்லாமே பேங்கிங் சிஸ்டம் அததான் சார் ஒன்றே ஒன்று சொல்லி ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட திரு ராமசுப்ரமணியன் இறுதியாக இதை சம்ம பண்றது இப்படிதான். பிரதமர் மோடி அவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நம்பி இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். ஆனா கருப்பாடுகள் வந்து போச்சு அப்படி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 4 பேர் எப்படி அதை எப்படி நம்ப முடியும்? இல்ல அதான் நான் சொல்றேன். அதுதான் அந்த கட்சியா நான் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய நம்பிக்கை அது கருப்பாடுகள் வந்து வீணாகி போயிடுச்சு. 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்லிக்கிறேன். சுருக்கமா ஆக்சுவலா வந்து நாங்க வந்து புயலா இருக்கட்டும் மழையா இருக்கட்டும் எந்த நேரத்திலயும் வந்து பேங்க் வந்து சர்வீஸை வந்து எந்த நேரத்திலயும் குறைபாடு இல்லாம செஞ்சுட்டே இருக்கோம். ஒரு சில கருத்தரங்கத்துல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேரால பேங்கர்ஸ் மேலேயே ஒரு பெரிய கெட்ட பேரு தான் வந்திருக்கு. அதனால வந்து நான் தாழ்மையோட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, மக்கள் எங்களை வந்து எந்த காரணத்தை கொண்டோ நாங்க கஷ்டப்பட்டு சேவை செய்யறோம், எங்களை நீங்க புகழ வேண்டாம். அட்லீஸ்ட் வந்து நீங்க வந்து எங்களை வந்து நன்றி 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 கட்டாயம் அப்படி யாருமே பார்க்கல. எல்லா மக்களுக்கும் தல நிலவரம் என்னன்னு தெரியும். 4 பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வங்கி ஊழியர்களுக்கு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பற்றி பேசினோம். இந்திய பிரதமரினுடைய கனவு திட்டம் இது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது அப்படின்ற தளங்களில் தான் வாதித்தோம். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.